சோசியல் மீடியா இன்றைக்கு மிகப்பெரிய கை கொடுத்திருக்கிறது டிவிகே விஜய் இந்த அளவுக்கு அவருக்கு பாப்புலாரிட்டி கிடைக்கிறதுக்கு. அதாவது விஜயகாந்த் வந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அன்றைக்கு இந்த சோசியல் மீடியாலாம் கிடையாது. தொலைக்காட்சிகள் மட்டுமே, ஒரு சன் டிவி இல்ல ஜெயா டிவி இது மாதிரி ஒரு தொலைக்காட்சிகளை தான் நம்ம பார்க்க முடியும் தவிர மற்றபடி எந்த ஒரு ஊடகமும் கிடையாது. ஆனால் அன்றைக்கு அவருக்கும் கூட்டம் வந்தது. இன்னைக்கு டிவிகே விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா மிக முக்கியமான காரணம்னு சொல்லலாம். சோசியல் மீடியாவுக்குன்னு தனியா கான்சென்ட்ரேட் பண்ணி விர்ச்சுவல் வேரியர்ஸ் அப்புறம் ஃபயருங்கிற யூடியூப் சேனல் இந்த மாதிரி வந்து அவர்கள் சரியாக சோசியல் மீடியாவை பயன்படுத்தி கொண்டார்கள். இன்னொரு தரப்பு பேசுறாங்க, என்ன பேசுறாங்கன்னா ரஜினிகாந்த் வந்திருந்தா கூட இந்த பேச்சு இருந்திருக்கும் அப்படின்னு. இல்ல, கிடையாதுங்க. இந்த அளவுக்கு விஜய்க்கு இருக்கிற மாதிரி இவ்வளவு டாக் இருந்திருக்காது. ஏன்றத நான் போக போக வீடியோல சொல்றேன். ஆன்டி இன்கம்பன்சி என்ன இல்லவே இல்லை அப்படின்னு திமுக பத்திரிகையாளர்கள் பேசுவாங்க. பாத்தீங்கன்னா போதை கலாச்சாரம், பெண்கள் பாலியல் வன்கொடுமை, பெண்கள் பாதுகாப்பு, லாக்அப் டெத், போலீஸ் அராஜகம், பெரும்பாலும் பாத்தீங்கன்னா என்ன பேசிக் கொள்கிறார்கள், டீ கடையில என்ன பேசுறாங்க, பொதுவான ஜனங்கள் என்ன பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா திமுக வருமா அதிமுக வருமானு தான் கேள்வியா இருக்கு தவிர டிவிகே வருமானு நான் இது வரைக்கும் கேள்விப்படலங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. திமுக வருமா, திமுக அடுத்த வாட்டி வருவாங்களா, இல்ல ஒருவேளை அதிமுக வருமா அப்படிதான் பேசிக்கிறாங்க தவிர டிவிகே வரும், டிவிகே வருமானு இது வரைக்கும் கேட்டதாக பலர் கேட்டதாக நான் கேள்விப்படல. இந்த தேர்தலில் என்டிகே நாம் தமிழர் கட்சி சீமான் அவருடைய வாக்கு சதவீதம் டிவிகே விஜய் வந்ததால் குறைந்துள்ளது. அதை அவர் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமா தெரிந்து கொள்வார். அதே போல டிவிகே விஜய் கட்சியால் நாம் தமிழர் ஓரளவுக்கு சத்தத்தை காணோம்னு சொல்லலாம்.